மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன். கொடுத்த காசை வீம்பா தட்டி விட்டுட்டு நீ உங்களை நேரா எங்க கூட்டிட்டு போவேன்னு தெரியாதா? நேரா என் அப்பா வீட்டுக்கு தானே போற. அவரு தானே உன் குடும்பத்துக்கு காலம் பூரா அன்னதான முகாம் நடத்துறாரு. இப்போ அந்த முகாம்ல அத்தையும் புருஷனையும் புது மெம்பரா சேர்க்க போற. கரெக்ட் தானே? போய் என் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசுல வெக்கமே இல்லாம சோத்த போட்டு தின்னுங்க போங்க. ஏய் அட்டிச்சல் வேண்டாம் கௌதம், வேணாம்ப்பா. அவ வேணும்னே செஞ்சிட்டு இருக்கா, நீ கோபப்படாம இரு. ஆமா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா ஜானு இவ? கௌதம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், வீட்டை விட்டு வெளிய வந்து கூச்சமே இல்லாம எதிரி வீட்டை அண்டி வாழ்ந்த உன்ன மாதிரி தரங்கட்டவங்கன்னு எங்களை எடை போட்டுறாத. பசிக்காக மான ரோஷத்தை விடுற ஈன ஜாதி நாங்க கிடையாது. மாசலாமணி மாமா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் நான் அங்க போக மாட்டேன். நாங்க சொந்த கால்ல நிப்போம், உழைச்சு சம்பாதிச்சு நிம்மதியா சாப்பிடுவோம். உன்ன மாதிரி உழைக்காம சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கார்த்திக்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண அல்ப புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஏய், விரல நீட்னா ஒட்டச்சிருமா பாத்துக்கோ. நீலாம் எங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கே தகுதி இல்லாதவ. எஸ்எஸ்கே தாட்சாயணியோட சேர்ந்து சதி செஞ்சு எங்க கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிடிங்கிட்டோங்கிற ஆணவத்துல ஆட்டம் போடுறியா? நாங்க வெறும் கையோட போனாலும் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்குவோம். உன்கிட்ட காசு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நாங்க இன்னும் கேவலமாகல. வா ஜானு போலாம் வா. வெறும் கையோட வெளிய போறோம்னு சொல்றீங்களே, அப்ப இவங்க கழுத்துலயும் காதுலயும் தொங்குதே, அதுக்கு பேர் என்ன? சொந்த கால்ல நிக்கிறவங்களுக்கு எதுக்கு இத்தனை நகை? என்னமோ மான ரோஷத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட கிளாஸ் எடுத்தீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு இருந்தா போட்டிருக்கிற நகைய கட்டி கொடுத்துட்டு போங்க. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவ? எங்க கிட்ட இருந்து பிடுங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்ப இந்த நகை தான் உன் கண்ணை உறுத்துதா? இத கேக்குறதுக்கு உனக்கு என்னடி யோகிதை இருக்கு? யோகிதை மட்டும் இல்ல, உரிமையும் இருக்குது. உரிமை? கௌதம் கையெழுத்து போட்ட பத்திரத்தை நீங்க சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். சொத்து, கம்பெனி, பிசினஸ், வீடு, பேங்க் பேலன்ஸோட சேர்த்து நகையையும் கார்த்திக் கிட்ட குடுக்கறேன்னு எழுதி கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க போட்டிருக்கிற எல்லாமே எங்க நகை தானே? எங்க நகையை எடுத்துட்டு போனா அது திருட்டு தானே? சரி குடிங்க. ஜானு, அவ கேக்குறத அவகிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது கௌதம். நான் கொடுக்க மாட்டேன், உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன். இவர் உங்க புள்ளையே இல்ல, அப்புறம் இவர் போட்ட நகைக்காக நீங்க ஏன் உயிரை விடுறீங்க? அத்த, தெருவுல இருந்தவரை எடுத்து வளர்த்து கடைசியில நீங்களும் தெருவுக்கே வந்துட்டீங்க. என்னடி சொன்ன? ஜானு, இவளோட நமக்கு என்ன பிரச்சனை? நகையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. அத்தை, நமக்கு நிம்மதிதான் அத்தை தேவை, நகை இல்ல. கொடுத்துருங்க. நான் சொல்றேன் பாரு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. நகையா கேக்குற நீ? ஏய், இது நாங்க உங்களுக்கு போடுற கடைசி பிச்சை. கையை நீட்டு. இதோ பாரு, எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டோன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. உன்ன மாதிரி யார்கிட்டயும் கையேந்தாம உழைச்சு முன்னேறி மறுபடியும் அதே வீட்டுக்கு நாங்க வருவோம். வெயிட் பண்ணுடி. அப்படியா? அதையும் பாத்துருவோம். பார்க்கத்தானே போற.
நீ என்னை ஏமாத்தி தான் கையெழுத்து வாங்கின நிரூபிச்சு நீ ஒரு பச்சை துரோகின்னு கார்த்திக்கு புரிய வச்சு உன்னை அந்த வீட்டை விட்டு ஓட விடுவோம். அது வரைக்கும் சந்தோஷமா சொகுசா இருந்துக்கோ. வாங்க போலாம் ஜானு, போலாம். காசு பணம் இல்லாம எப்படி நீங்க வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். பாவி, என்கிட்ட இருந்து எல்லாமே புடுங்கிட்டு போயிட்டாலே அந்த அஞ்சலி. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஆமா, அவதான் ஏதோ கேக்குறான்னு நீயும் ஏன் நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொன்ன. அவள இந்த வீட்ல இருந்து நம்ம வெளியில அனுப்புனதே நகையை திருநாங்கிறதுக்காக தானே. இப்போ அவளே நம்ம வீட்டுக்கு வந்து என் கையில இருந்த நகை சொத்து எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாளே. நான் அப்பவே அங்கேயே அவளை அடிச்சு கொன்னு இருப்பேன். நீங்க 2 பேரும் என்ன தடுத்துட்டீங்க. ஆனா ஒண்ணு கௌதம், இந்த விஷயத்தை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு வர்ற கோவத்துல நான் இப்பவே போய் அவளை ஏன் வேணாம் ஜானு, விடு. நம்ம வாழ்ந்த விட நமக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம போட்டிருக்கிற நகையை மட்டும் சொந்தம் கொண்டாடி என்ன பண்ண போறோம்? நான் அதுக்கு சொல்லல கௌதம். அந்த அஞ்சலிய பார்த்தல, அவ உன் கால் தூசிக்கு கூட பெற மாட்டா. அவ இன்னைக்கு நம்ம எல்லாரையும் நோகடிக்க வச்சுட்டு எப்படி கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போனா பார்த்தல. அத்தை விடுங்க அத்தை. அந்த அஞ்சலி ஒண்ணு சும்மா ஆடல. அவளுக்கு பின்னாடி கார்த்திக் இருக்கான். அதோட அந்த பைரவி மேடம் எஸ்எஸ்கே தாட்சாயினின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அந்த தைரியத்துல தான் அவ வந்து குதிச்சுட்டு போறா. ஆமா ஜானு, நாம நகையெல்லாம் அஞ்சலி கிட்ட கொடுத்துட்டு வந்தது நல்லதுதான். இல்லனா வீட்டை விட்டு போறவங்க கிடைச்சதை சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு நம்மள காலம் பூரா பழி சொல்லியே நோகடிச்சிருவாங்க. இனிமே நமக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா நம்ம சொத்து நகை பணத்தை விட்டு விலகி விடுதலை ஆயிட்டோம். இப்பதான் உடம்பு சுத்தமா இருக்கு, மனசு சுதந்திரமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையுமே இழந்துட்டோமே. இப்ப என்ன பண்ண போறோம்? நைட் எங்க தங்க போறோம்? ஒண்ணுமே புரியலையே. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனையும் ஒரே ஒரு நொடியில கார்த்திக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டானே. என்னப்பா பண்ண போறோம்? இப்படி பகல் நேரத்துல கூட எனக்கு அப்படியே கும்மிருட்டா தெரியுதே. கடவுளே. ஜானு, உன் புள்ள நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கைய விட்டு போனது வெறும் சொத்து மட்டும்தான். என்னோட திறமையோ அறிவோ தன்னம்பிக்கையோ இல்ல. அதை வச்சு நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவேன். நான் உழைச்சு பணத்தை சம்பாதிச்சு இப்ப வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்னும் பெருசா வாழ்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க அத்தை, சொத்தை புடுங்கிட்டா நாங்க அழிஞ்சிடுவோம்னு அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் சொன்னதை கேட்டு கார்த்திக் தப்பு கணக்கு போட்டுட்டான். நாங்க சேர்த்து வச்ச சொத்து பேங்க்லயும் நிலத்திலயும் நகையிலயும் இல்ல, இங்க இருக்கு. யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, யார் சொத்து மேலயும் ஆசைப்படக்கூடாது, எதிரி மேலயும் அன்பு காட்டணும்னு நாங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களோட சொத்தே. அதை யாராலையுமே அழிக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க அத்தை. நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கார்த்திக் ஒரு முட்டாள். உங்க 2 பேரோட நல்ல மனச புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டானே. அத்தை விடுங்க அத்தை. சரி கௌதம், இப்ப நம்ம எங்க போக போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே புரியலையே. நாம முதல்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குவோம், அப்புறம் மத்ததை யோசிப்போம். அப்போ ஹோட்டலுக்கு வேண்டிய காசு இருக்குமா? கவலைப்படாத ஜானு, என்னோட பர்சனல் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் இருக்கு. அதை வச்சு நம்ம பணம் கட்டிக்கலாம். வாங்க போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.